தேர்தல் வரும்போது கல்லுக்கு அனுமதி கொடுத்தாதான் ஓட்டு போட என்னைக்காவது சொல்லியிருக்குமா? நாம என்ன காசு கேட்கிறோமா, பணம் கேட்கிறோமா? எதற்காக நாம் விவசாயி கேட்கிறோம்? ஏன் விவசாயிகள் இந்த கோரிக்கை பற்றி தேர்தல் நேரத்தில் பேசுறது இல்லை? ரொம்ப சிந்தித்து பார்க்கணும். எல்லா சமூகங்களும் ஜனநாயக நாடுகளில் தேர்தல் நேரத்தில் தங்களுக்கான கோரிக்கைகளை வைத்து நிறைவேற்றிக் கொள்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறார்கள். ஆனால் விவசாய சமூகம் மட்டுமே கட்சிகளுக்கு அடிமையாக சென்று பிரித்து கிடப்பதால் தான் இந்த அவல நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை தவிர இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கல்லுக்கு தடை கிடையாது, உலகத்திலும் தடை கிடையாது. அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் தடை விதிச்சிருக்காங்கன்னா என்ன காரணம்னா விவசாயிகள் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்பதுதான் உண்மை. வேற எதுவும் இல்லை. நல்ல தடையை போட்டுட்டு ஊருக்குள்ள போய் ஓட்டு கேட்க முடியுங்கிற கல்லுக்கு தடை விதிச்சுட்டு ஊருக்குள்ள போய் ஓட்டு கேட்க முடியுமாங்கிற கேள்வி அவர்களுக்கு எழுந்திருந்தால் இந்த தடையை விதித்திருப்பார்களா? யோசிச்சு பாருங்க. நான் அதிமுக, நான் திமுக, நான் காங்கிரஸ், நான் பிஜேபி, நான் கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படியே காலப்பூர்வமா விவசாயிகளோட புரிந்திருக்கிறீங்க. என்னைக்கு நீங்கள்லாம் விவசாயிகளாக இருக்க போறீங்க? நாம விவசாயிகளாக இருந்தா மட்டும்தான் நம்ம கோரிக்கை நிறைவேறும். நாம அரசியல் கட்சிகளுடைய வாக்கு வங்கியாக இருந்தோம்னா நமக்கு கோரிக்கை நிறைவேறாது. அப்ப தமிழ்நாட்டில் உலகத்திலே எங்கும் இல்லாத ஒரு புரட்சியை தமிழ்நாட்டு விவசாயிகள் செஞ்சார். புலவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையில் உரிமை மின்சாரம் கோரி 20 ஆண்டுகள் போராடி பெற்றது. 63 உயிர்களை ஈகம் செய்து பெற்ற உரிமை மின்சாரம். அவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திய விவசாயிகள் சமூகம் உலகம் பூராவும் அனுமதி இருக்கக்கூடிய இந்த கல்லுக்கு ஒரு தடையை நீக்க முடியலையே. ஏன்? கேள்வி கேளுங்க, நமக்குள்ளே கேளுங்க. ஒரு பகுதி விவசாயிகள் போய் நல்லசாமி தலைமையில அரசியல்வாதிகளை முதல்வர் சந்திச்சு எங்களுக்கு கல் இருக்கிறதுக்கு அனுமதி வேணும், தடையை நீக்குங்கன்னு கேட்டா, இன்னொரு தரப்பு விவசாய சங்கங்கள் போய் துண்டு போட்டு வாழ்க்கைக்கு வரலாம், நீ நல்ல ஆட்சியாக இருக்கேன்னு சொல்லி யோசிச்சு நடக்கிறது இல்லையா? ஆக நாம கோரிக்கை வைக்கிறோம், அரசியல் சார்பற்ற கோரிக்கை வைக்கிறோம், விவசாயிகளுக்காக கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் நம்ம விவசாய சங்க தலைவர்களே போய் என்ன சொல்றாங்க? நீங்க மிக சிறப்பாக ஆட்சி செய்யறீங்க, உங்க ஆட்சியில மும்மாறி பொழிது, விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நம்ம விவசாய சங்க தலைவர்கள் போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப எப்படி இந்த கோரிக்கை நம்ம நிறைவேற்ற முடியும்? அதை உடைப்பதற்காகத்தான் அண்ணன் அவர்கள் தன் வாழ்நாளை ஏற்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கிறார். நாமும் அவரோடு கைகோர்த்து இந்த கல் விடுதலை மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். இந்த கல் விடுதலை மாநாடு நமது பணியாளர்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் விழுப்புரம் மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடத்தினார்கள். அன்றே தீர்மானம் செய்திருந்தோம் இதை பல்லடத்தில் நடத்துவது என்று இன்று நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதே போன்ற இந்த கல் விடுதலை மாநாட்டை நமது தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மற்ற எல்லா விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் நடந்திருக்கிறோம் என்பதை ஏதோ கோவையிலோ திருப்பூரிலோ விழுப்புரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல. ஏன் நம்மளுக்கு கல் வேண்டும்? எதற்காக கல் இறக்கணும்? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. உடலுடைய நரம்பு மண்டலத்தை சீரழிக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த ரசாயன மதுபானங்கள் பூராவே கெமிக்கல், உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய எதுவுமே இல்லை. ஆனா நம்ம கல்லில் எடுத்து பாருங்க, புரதச்சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, விட்டமின்கள் இருக்குது, B1, B2, B6, B12 இருக்குது,
உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய புரோபயோட்டிக் சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்குது. தாய்ப்பாலுக்கு அடுத்து அனைத்து சத்துக்களையும் கொண்ட ஒரு சத்து மானம் நம்முடைய மரபு உணவு. இன்னைக்குதான் நம்ம போறோம், ஹார்லிக்ஸ் வாங்குறோம், போர்விட்டா வாங்குறோம், பூஸ்ட் வாங்குறோம், முந்திரி வாங்குறோம், நிறைய சத்தங்களை தேடி தேடி சாப்பிடுறோம், எல்லா அசைவ உணவுகளையும் சாப்பிடுறோம். அன்றைய காலகட்டத்திலே பன்னெடுங்காலமாக நம்ம விவசாயிகளிடம் இருந்த ஒரே ஒரு ஆதரவு என்ன, சத்துப்பானம் என்னன்னா பழைய சோறு பணங்கள் தென்னங்கள் தான் நம்ம இருந்த ஒரே ஒரு சத்துப்பானம். அன்னைக்கு 3 வேளை சோறு கிடையாது, 3 வேளை சாப்பாடு கிடையாது சமூகத்துல. அப்ப நம்ம எல்லாம் அவ்வளவு உடல் வலுவுக்கு ஆற்றல் மிக்க அவ்வளவு பெரிய வீரர்களையும் உழைக்கக்கூடிய தகுதி உடம்புக்கு கொடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பழைய சோறு பணங்கள் தென்னங்கள் தான். இந்த பழைய சோறு பணங்கள் தென்னங்கள் இல்லாத சத்துக்களே கிடையாது. பழைய சோறோடு நீங்க குளிக்க வைக்கும் போது அதுவும் கல்லை நோக்கி தான் நடக்கிறது. இந்த அந்நிய மதுபானங்களை அமல்படுத்திய வெள்ளையர்கள் ஆட்சி காலத்துல கூட, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல கூட இந்தியாவில் கல்லுக்கு தடை விதிக்கல, தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை விதிக்கல. ஆனா இந்த கொள்ளைக்காரர்களுடைய ஆட்சி காலத்துல கல்லுக்கு தடை விதிக்கிறார்கள். இவ்வளவு சத்துக்கள் இருந்த ஒருத்தையா தடை செய்வானா? ஏன் தடை செய்யறான்? இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா சத்துக்கள், இந்த சத்து மாத்திரை ஆண்டுக்கு எத்தனை கோடி விற்குது தெரியுமா உங்களுக்கு? டாக்டர் போறீங்க, உடம்பு சரியில்லை, உடம்புல சுண்ணாம்பு சத்து கால்சியம் இல்லைங்க, அது எங்க இருக்குது? நம்ம கல்லுல இருக்குது. ஐயா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊருக்கு விளம்பரம், ஐஸ்வர்யா பெருமை செஞ்ச மகப்பேறு மருத்துவம் போய் இன்னைக்கு செயற்கை கருவூட்டல் மருத்துவமனைகள் ஊர்வலம் வந்திருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு. இன்னைக்கு அந்த மகட்டு தன்மையை போக்குவதற்கு சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேதத்திலே அருமையான மருந்து கேட்டீங்கன்னா அது கல்லுதான் மிகப்பெரிய வச்சிருக்காங்க. ஆண்மை குறைவில்லை, பெண்மை குறைவில்லை, உடல் உஷ்ணம் கிடையாது. இவ்வளவு பெரிய இந்த சத்து உணவை இவர்கள் எதிர வச்சிருக்கிறாங்க, மது பட்டியல மதுவிலக்கு சட்டத்தில் வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அந்த மாநாடு அந்த மதுவிலக்கு சட்டத்திலிருந்து கல்லை நீக்க வேண்டும், அதை மரபு உணவு சத்துப்பானமாக அறிவிக்க வேண்டும் என நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு விவசாயிகள் தெம்பற்றவர்கள், திராணியற்றவர்கள், இவர்கள் ஒன்றுபடவே மாட்டாங்க என்ற நோக்கத்திலே இந்த அரசியல் கட்சிகள் மாறி மாறி தடைகளை விதித்து அந்த தடைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம்